ஒரு முடிச்சு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம். அது ஒரு அழகான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். அடுத்தது அரச மரத்தை நம்ம வெள்ளை ஷர்ட்டை போட்டு என்ன உங்களுக்கு எப்போ தோணுதோ பௌர்ணமி அன்னைக்கு சும்மா ஒரு 27 முறை சுத்திட்டு வாங்க. முடியலையா உங்களால கொஞ்சம் வயசாகாம இருக்குன்னா ஒரு 9 முறை. இல்லை இன்னைக்கு ரொம்ப தடன்னு இருக்கனால ஹெல்ப் பண்ண அட்லீஸ்ட் ஒரு முறையாவது, இதெல்லாம் முடியாத பட்சத்துக்கு சொல்றேன். அந்த பௌர்ணமி அன்று வெள்ளை ஆடை உடுத்தி அரச மரத்தை சுற்றும் பொழுது சுக்கிர திசை வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் சுற்றும் பொழுது நம்ம வெள்ளை கச்சி வச்சுக்கலாம், இல்லைன்னா மிக்சிங்கில் ஒயிட்ல மேக்ஸிமம் ஒயிட் மிக்சிங்கில் போடலாம். சரிங்களா? இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய திசை மாறும், விசை மாறும், கருவி உங்களுக்கு மிகப்பெரிய உயிரோட்டத்தை கொடுக்கும். ஸோ அதனால சுக்கிரனுக்கு அழகா சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சுக்கிர திசை வருவதற்கான விஷயம். இது ரொம்ப சிம்பிளா அழகா ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்க வேண்டும், இறை அன்பு உள்ளே வர வேண்டும், இறையின் சக்தி உள்ளே வர வேண்டும். நம்மளுடைய தாக்கம் பெரிசாக இருக்கு பார்த்தீங்களா, அதை அந்த பக்கமா வச்சுட்டு நமக்கான விஷயங்கள் நம்ம வந்து இதுக்கு நடக்குமா நடக்காதா. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் இருக்கும், சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க, நிறையாவது ஒரு பரிகாரம் சொல்லியிருப்போம். இது யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு ஈஸி பாருங்களேன். ஒரு அழகான விஷயம், நம்மளோட கை கண்ட விஷயத்த சொல்றோம், காசா பணமா, எவ்வளவு விஷயங்களை சிம்பிளான விஷயங்களை பார்த்து பார்த்து தேடி கொடுக்குறோம். அதில் 2-3 கமெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யாராவது இதை முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? நடந்தா சொல்லுங்க, நான் பண்றேன். அதுதான் சொல்றேன் இல்லையா, இது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் பாருங்களா. நடந்து நல்லா இருந்துச்சு சொன்னா மட்டும்தான் செய்வாங்களாம். ஆக இந்த நம்பிக்கை இல்லாத சில இந்த மாதிரியான பர்சனுக்கு தான் நடக்கிறதே பிரச்சனை. அவங்க என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட் போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும்ங்கிற மாதிரி தான் எல்லா பரிகாரங்களும் சொல்றேன். பரிகாரம் என்பது நான் ஏன் இதோட சொல்றேன் அப்படின்னா, பரிகாரம் என்பது நமக்கு பூஸ்டர், பவுன்சர். உங்களோட உழைப்பும் எண்ணமும் கரெக்டாக இருந்தால் சூப்பராக வெற்றி அடையலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நொண்டி நொடி பள்ளம் முள்ளு எல்லாம் இருக்கே, அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தேவையில்லையா, அதுதான் பரிகாரம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே வருவேன். சரிங்களா? அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள், எத்தனையோ விஷயங்களுக்காக போய் ஏங்கி நடக்கலைன்னா அவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து நேர விரயம் கிடையாதா? அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.